ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதம் முடிவடைய உள்ள மத்திய மற்றும் மாநில அரசு வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு பாருங்கள், மத்திய மற்றும் மாநில அரசு இந்த மாதத்தில் முடிவடையக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம். முதல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. கடைசி தேதி 29/7/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். மொத்தமாக 26 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டெப்டி கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி ரெஜிஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர், லேபர் போன்ற பதவியெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பதவிக்கு 39, ஒரு சில பதவிகளுக்கு 40 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானதுங்க. இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு சில பதவிக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அந்த முன்னுரிமை இருக்கவங்க, அதை அந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை அப்படின்ற மாதிரி பேசிக்கலாக எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ரெண்டாவது சேம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பெனியோட டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி என்ன அப்படின்னா 15/8/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். எக்கச்சக்கமான பதவிகள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக 839 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் பல்வேறு பதவிகள். ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் மெட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஏஜ் வரைக்கும்னாலும் அப்ளை பண்ணலாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் கல்வி தகுதி மாறுபடுது. ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, பிஇ பிடெக் முடித்தவங்க, ஒரு சில பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் மூலமாக செலெக்ஷன் பண்ணுறோம். பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தாங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்மர்டு வெஹிக்கிள் நிங்கம் லிமிடெட் இருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏவிஎன்எல் அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வாகன தொழிற்சாலைன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறையா பதவிகள், ஜூனியர் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் பார்த்தா ஜூனியர் டெக்னீஷியனில் மெக்கானிக், இந்த மாதிரி ஜூனியர் டெக்னீஷியன்லேயே பல வகையான பதவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜூனியர் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவி ஆஃபர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 1000க்கு மேற்பட்ட 1200க்கு மேற்பட்ட வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக், ஒரு சில பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். இதுவும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் சென்னை இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோஷியல் ஒர்க்கர், யூடிசி, அப்புறம் எல்டிசி, லோவர் டிவிஷன் கிளர்க்கு, அப்புறம் டிவிஷன் கிளர்க்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. சோஷியல் ஒர்க்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 1 இயருக்கான சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும். யூடிசிக்கு பார்த்தா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எல்டிசிக்கு 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ரயில்வே துறையிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எந்தமான இது அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்ற ஒரு பதவி தாங்க உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 14/8/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். மொத்தமாக 119 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 20 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாய் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலைக்கும் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. எக்ஸாம் ப்ரோசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தாங்க செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதனால் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாங்க. அதை பற்றியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் சிபேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்க போதுங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி போதுமானது. ஸோ ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸியாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இருக்கு பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க காட்டன் துறையில். ஸோ கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். பதவி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க, ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட், அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ஜென்ரல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க. இதுவும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா காட்டன் துறையில் மத்திய அரசு காட்டன் துறையில் வேலைவாய்ப்பு. கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இது எல்லாத்துக்குமே நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேங்க. டிகிரி முடித்தவங்க சேலரி நல்ல சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஹெச்பி இருக்க பாருங்கள், ஹெச்பி பெட்ரோல் பங்க் அங்கேருந்து அப்ரெண்டிஸ்ஷிப்கான ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஜாப் கிடையாது, அப்ரெண்டிஸ்ஷிப் தாங்க. கடைசி தேதி 31/7/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எந்தமான இதுனா அப்படின்னா சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அங்கேருந்து கேட்டிருக்காங்க. 25,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா ட்ரைனிங், அதாவது சென்னையில் தமிழகத்துலேயும் வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஜாப் கிடையாதுங்க. கல்வி தகுதி பிடெக்லாம் முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க இந்த ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக. நெக்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் இருக்க பாருங்கள், வருமான வரித்துறை அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி 22 வேக்கன்சி, பிரைவேட் செக்ரட்டரி ஒரு 20 வேக்கன்சி. சேலரியை பொறுத்த வரைக்கும் சீனியர் பிரைவேட் செக்ரட்டரிக்கு 47,600 ரூபா கொடுக்குறாங்க, பிரைவேட் செக்ரட்டரிக்கு 44,900 ரூபா கொடுக்குறாங்க. டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ சென்னையில் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு அணுசக்தி கழகம் இருக்குது பாருங்கள், கல்பாக்கம் அணுமின் நிலையம் அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 19/8/2026 கடைசி தேதிங்க. ஜாப் கிடையாது, அப்ரெண்டிஸ்ஷிப் மாரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபிட்டர், டர்னர், மெக்கானிக்ஸ், எலக்ட்ரீஷியன், டூல் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி பதவி 200க்கு மேற்பட்ட பதவி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால் இதுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக மத்திய காப்பீட்டு நிறுவனம் இருக்க பாருங்கள், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 7 ஆகஸ்ட் 2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். பதவி வந்து அசிஸ்டன்ட்கான பதவி மொத்தமாக 500 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னைக்கும் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக 50 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தாவே போதுமானதுங்க. கல்வி தகுதி எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது. இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ப்ரிலிம் எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு, தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சும் அதுக்கான டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க இந்த ஒரு வேலைக்கு கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 9/8/2026 அதான் கடைசி தேதி. பதவியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 545 வேக்கன்சி, 48,480 ரூபா சேலரி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு 51 வேக்கன்சி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதேமாரி வந்து பார்த்தா 1 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கமர்ஷியல் ஷெட்யூல் பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதுவும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனிங் வைக்கிறாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க, லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட்டு, பர்சனல் இன்டர்வியூலாம் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இஸ்ரோ இருக்கு பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நிறைய இடங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் நம்பர் 1ல் 111 வேக்கன்சி, போஸ்ட் நம்பர் 2ல் 81 வேக்கன்சி, அந்த மாதிரி வேக்கன்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. விரைவில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு போஸ்ட் நம்பர் 1, 2, 3, 5ல் வரும். அப்புறம் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க. இது போஸ்ட் நம்பர் 2, 3, 4, 5ல் வருங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதனால் வந்து அதெல்லாம் டிப்ளமோ முடித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம். கூடவே வந்து கம்ப்யூட்டருக்கான நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விரைவில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதுக்கப்புறம் யூனியன் பேங்க் இருக்க பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க.
பதவியை பொறுத்த வரைக்கும் மேனேஜர், சீனியர் மேனேஜர், சீஃப் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், டெப்டி ஜெனரல் மேனேஜர் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 395 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா பதவிகள் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக்லாம் முடித்தவங்க, ஐசிஏ முடித்தவங்க அதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். கடைசி தேதி 10/8/2026. கண்டிப்பாக இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பதவிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிராஜுவேட் முடித்தவங்க, பிஇ பிடெக் அந்த மாதிரி முடித்தவங்களாம் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். இதுவும் நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எக்கச்சக்கமான பதவி ஆஃபர் பண்ணுறாங்க. இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வேலைக்கு அப்ளை வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் எங்கேருந்து அப்படின்னா உங்களுக்கு அதாவது என்எல்சி இந்தியா நிறுவனம் இருக்க பாருங்கள், நெய்வேலி. அங்கேருந்து அப்ரெண்டிஷிப்கான ஒரு ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் 15 வேகன்சி, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ரேடியாலஜியில் ஒரு 10 வேகன்சி. இதுக்கு 12th முடிச்சிருக்கணும். கூடவே வந்து பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 9,500 சேலரி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பாருங்கள் கன்வேயர் பெல்ட் வெகன்சியர் அப்படின்ற ஒரு பதவி 20 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. 12th பாஸ் பண்ணாவே போதுமானது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ரெண்டிஷிப் தாங்க. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்க பாருங்கள், அக்னிவீர் வாயு, அதுலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் எந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து பாருங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் 12th முடிச்சிருக்கணும் சயின்ஸ் சப்ஜெக்டில், அல்லது 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது 12th வந்து 2 இயர் ஒகேஷனல் கோர்ஸ் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. ஹைட்டு கேட்டிருக்காங்க. ஆண்கள் 152 சென்டிமீட்டர் இருக்கணும், பெண்களும் அதேமாரி 150 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி எவ்வளோ எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அக்னிபத் மூலமாக 4 வருஷம் ஒர்க் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு மந்த் 30,000, செகண்ட் மந்த் 33,000, தேர்ட் இயர் வந்து 36,500, ஃபோர்த் இயருக்கு 40,000, 4 வருஷம் தான் ஒர்க் பண்ணுவீங்க. 4 வருஷம் சேலரியும் கொடுப்பாங்க. கூட சேவாநிதி பேக்கேஜ் மூலமாக 10 லட்ச ரூபாய் கையில் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கீம்னே சொல்லலாம். அப்ளை வந்து பண்ண பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது 1.6 கிலோமீட்டர் 7 நிமிஷத்தில் ஓடி காட்டணும். இது இல்லாமல் புஷ்அப் எடுக்கணும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வேலைவாய்ப்பு. அதுக்கப்புறம் எங்கேருந்து அப்படின்னா உங்களுக்கு கார்டைட் ஃபேக்ட்ரி இருக்க பாருங்கள், அருவங்காடு, அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 31/7/2026. அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். இது வந்து அப்ரெண்டிஷிப் தான். ஃபார் நான் ஐடிஐ கேட்டகரி, அதாவது நான் ஐடிஐனா 10th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஐடிஐ கேட்டகரினா ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வேகன்சி பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பதவி உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவியெல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள். சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்டைஃபண்ட் மாரி. இதாங்க இன்ஃபர்மேஷன் இதுக்கான ஜாப். அதுக்கப்புறம் வேகன்சி என்ன, பதவி பற்றி கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எக்ஸ்ஐடியில் அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர், கெமிக்கல் பிளான்ட் கேட்டிருக்காங்க, லேப் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. 2 விதமான பதவிகள். அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இருக்கு பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு அப்ரெண்டிஷிப்கான ஒரு பதவி ஆஃபர் பண்ணுறாங்க. நிறையா பதவி அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர், ஃபிட்டர் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறையா பதவி 1000க்கு மேற்பட்ட வேக்கன்சி 1450 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஷிப் தான். டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்களாம் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸ்டைஃபண்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கடைசி தேதி 12/8/2026 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் மகளிர் திட்டம் துறையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி 31/7/2026 அப்ளை பண்ண பாருங்கள். பதவியை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி 30,000 சேலரி. பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரியில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர் கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி 20,000 சேலரி. இனி டிகிரி முடித்தவங்க 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸ் செஷன் கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி 15,000 சேலரி. 10th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரயில்வே துறையிலேருந்து வேலைவாய்ப்பு என்னமான பதவி அப்படின்னா டெக்னீஷியனுக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். கடைசி தேதி என்ன அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. அதாவது உங்களுக்கு கடைசி தேதி 29/7/2026. மொத்தமாக 6,234 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் கேட்டிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 3 சிக்னல் இந்த மாதிரி பதவி இருக்குது. டெக்னீஷியன் கிரேட் 1க்கு 29,500, டெக்னீஷியன் கிரேட் 2க்கு 19,000 சேலரி கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட்டு பதவிக்கு 18-33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 2வது பதவிக்கு 18-30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஏஜ் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு சிக்னல் பதவிக்கு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஒரு சில குறிப்பிட்ட டிகிரி. இது எல்லாத்த கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஃபுல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து அப்படின்னா ரயில்வே துறையிலேருந்து, அதாவது ஜூனியர் இன்ஜினியரிங் டெபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் அண்டு கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 14/8/2026 13/9/2026 அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 4098 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 35,400 சேலரி கொடுக்குறாங்க. 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் பிஇ பிடெக் முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, ஒரு சில பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து அறங்காவலருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9,000க்கு மேற்பட்ட கோவில்களில் வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம். நிறைய பிரிவு செக்ஷன் 46 2 அந்த மாதிரி 3 4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 9,000க்கு மேற்பட்ட கோவில் சொந்த கோவில்களிலே வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். சேலரி கிடையாது, அந்த பணி அந்த கோவிலில் இருக்க மொத்த நிர்வாக பொறுப்பையுமே உங்களுக்கு தான், எல்லா மெயின்டெனன்ஸுமே நீங்கள் தான் பண்ணுவீங்க. அதனால் இந்த மாதம் இந்த ஜாப்லாம் முடிவடைது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி ஜாப் பற்றின தகவலாக வேணும் பண்ணால் மறக்காம இன்னொரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.